அப்ப இவங்களுடைய வேலை பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இல்ல. இவங்களுடைய வேலை ரீல்ஸ் மூலமாக விஜய் ஆட்சிக்கு முட்டு கொடுப்பது, அவ்வளவுதான். சரிங்க, பெண்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, பெண்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா இவங்களுடைய வேலை பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றது. இவங்க அடிச்சுட்டு போய் தூக்கிட்டு போய் அதெல்லாம் இவங்களுக்கு ரோலே கிடையாது. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அல்லது அவங்கள வர வச்சு குற்றவாளியை ஒப்படைக்கிறது வரைக்கும் தான் இவங்களுடைய வேலை. அப்ப இவங்க வேலை வெறும் ஒரு 4 பேர் ஒரு கார்ல ஏறிக்கிட்டு ஒரு இடத்துல போய் இறங்கி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுறது, நடந்துகிட்டே இருக்கிறது, நாங்களும் இருக்கோன்னு காட்டுறது, அதை ரீலா எடுத்து போடுறது. இதுல முன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் கூடுகிற இடங்களெல்லாம் இவங்க போய் நிப்பாங்களாம். பள்ளிக்கூடங்கள்ல, கல்வி நிலையங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பீச், டூரிஸ்ட் பிளேசஸ், இது மாதிரியான இடங்கள்ல போய் நின்று அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. எத்தனை படை இறக்கப்பட்டிருக்கு? வெறும் 70. 4 கோடி பெண்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டுல 70 படை இறக்கப்பட்டிருக்கு. இனி 270 இதை மாத்துவாங்களாம். ரைட்டு. 2548 புதிய இந்த படைக்கான ஆட்களை சேர்க்க போறாங்களாம். 357 கோடி ரூபாய் ஒதுக்க போறாங்களாம். ஒதுக்கிட்டாங்கல்ல, ஒதுக்க போறாங்க, சேர்க்க போறாங்க, இறக்கி விட போறாங்க. 270 சப்டிவிஷன்ஸ் இருக்கான். இந்த 270 சப்டிவிஷனுக்கு 270 டீம் கூட கிடையாது, வெறும் 70 டீம். எவ்வளவு முட்டாளா நம்ம நினைச்சுக்காங்க பாருங்க. இதுதான் நம்மள இவங்க ட்ரீட் பண்ற விதம். வெறும் 70. அந்த 70 வச்சுதான் 700 ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 நாளா. இதுல கூடுதல் தகவல் என்ன தெரியுங்களா? யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கல்ல, ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டும் பேண்ட்டும், காக்கி பேண்ட்டும் போடுறாங்க. இந்த டார்க் ப்ளூ கலர் ஷர்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக 2300 ரூபாய அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்தே கட்டாயமா வசூல் பண்ணிருக்கிறாங்க. 2300 ரூபாய அதே போலீஸ்காரங்கிட்டே வாங்கி அவங்களுக்கு யூனிஃபார்ம் தச்சு. இது என்னங்க? ஒரு காவல்துறையில ஒர்க் பண்ண வர்றவங்களுக்கு யார் கொடுக்கணும்? அரசு யூனிஃபார்ம் கொடுக்கணும். ஆனா இங்க இவங்களே யூனிஃபார்ம் தச்சு போட்டுக்கிட்டு அலைவாங்களாம். முடியலங்க. எனக்கு இங்க முக்கியமான தகவல் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப இவங்க என்ன போடுறாங்கன்னா, முதல் முறையாக இந்தியாவிலே சிங்கப்பெண் படை. அப்படியா? போன ஆட்சியிலேயே பிங்க் பெட்ரோல் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்துல, அதாவது பிங்க் கலர்ல நிறைய வண்டிகள், 80க்கும் மேற்பட்ட வண்டிகள் பல்வேறு மாவட்டங்கள்ல ரோந்து பணிக்கு பயன்படுத்தப்பட்டது. அதுல ஸ்பெஷலா பெண்கள் படை போச்சு. அதுதான் பிங்க் பெட்ரோல் அப்படின்னு பேரு. பாருங்க.